புருஷன் பொண்டாட்டி சண்டையில கூண்டுல அடப்பட்ட கிளி மாதிரி ரொம்ப சித்திரவதைப்படுறது இந்த குழந்தைங்க மட்டும்தான். உங்க சுயநலத்துக்காக நீங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இல்ல வீட்ல சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ உங்களோட ஈகோ பிரச்சனையால நீங்க வந்து பிரிஞ்சுக்கிறீங்க, அடிச்சுக்கிறீங்க. ஸோ வந்து நீங்க போயிட்டீங்கன்னா, அந்த சண்டை போடுறப்போ அந்த குழந்தைங்க கேட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ஒரு சில பேர்லாம் வேணான்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த பொண்ணுங்கள தனியா விட்டு போறாங்கல்ல, அந்த பொண்ணு அந்த பிள்ளைங்களுக்காக வேலைக்கு போவாங்க. அந்த இடத்துல புருஷன் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்ட கண்ட நாயெல்லாம் அவகிட்ட ஒரு எச்சையா கேவலமா தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அவங்க வாழலாமா சாகலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த குழந்தை ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க உயிரோடய வாழ்ந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமான ஒரு திங்கிங் இருந்தா கல்யாணமே பண்ணிக்காதீங்க. மெயினா குழந்தை பெத்துக்காதீங்க. அப்படி பண்ணிக்கிட்டா அந்த குழந்தைங்களுக்காகவாது அட்லீஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் பாசமா கொஞ்சம் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு இருங்க. நீங்க சண்டை போட்டு இவ்வளவு நாள் ஈகோ பண்ணி பிரச்சனை பண்றதுனால 10 பைசாவுக்கு பிரோஜனம் இருக்கா? ஒரு ஹேரும் கிடையாது. கடைசி காலத்துல உங்க கூட இருக்கவங்க அவங்களுக்கு தான். நீங்க எவ்வளவுதான் அனுபவிச்சிட்டீங்க, அட்லீஸ்ட் அந்த குழந்தைங்களுக்காகவாது கொஞ்சம் இருங்க. தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. ஹாப்பியா இருங்க.